அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, பங்குனி மாத சிவராத்திரி நன்னாள் இன்று 7/4/2024 பங்குனி 25 ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் ஆசைகள் அத்துணையும் நிறைவேற வேண்டுமா? உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவ ஆலயத்திற்கு இன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சென்று சிவதரிசனம் செய்யுங்கள். அவ்வாறு சிவதரிசனம் செய்யும் பொழுது கையில் வாசனை பூக்களை எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு அணிவித்து சுவாமிக்கு சாற்றி சிவ வழிபாடு செய்தால் உங்களது ஆசைகள் நிறைவேறும். அல்லது உங்கள் வீட்டில் ஸ்படிகலிங்கம், ஸ்படிக நந்தி அல்லது வேறு எந்த சிவலிங்கம் இருந்தாலும் சரி, அல்லது சிவ குடும்பத்தினுடைய சிலை அல்லது சிவனுடைய சிலை, பானலிங்கம் என்று எது இருந்தாலும் அதற்கு இன்று காலையோ அல்லது மாலையோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது விபூதி அபிஷேகம் செய்தால் நிச்சயம் உங்கள் கனவுகள் அத்துணையும் நிறைவேறும். இன்று நீங்கள் பூஜை செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் ஓம் நமோ ஈஸ்வரா போற்றி என்று. இந்த மந்திரத்தை பங்குனி மாத சிவராத்திரி நன்னாளாகிய இன்று 108 முறை சொன்னால் நிச்சயம் உங்கள் ஆசைகள் நிறைவேறும். இந்த ஆடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்பிக்கையோடு செய்தால் அனைத்தும் நல்லதே நடக்கும் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, 2024 சித்திரை மாதம் முழுவதும் தினமும் உங்களுக்கு ஒரு எளிய தாந்திரிகம் சொல்லித்தரப்போகிறேன், குபேர லக்ஷ்மி வசியத்திற்காக. அதை போல் வாஸ்து தோஷம் உங்கள் குடும்பத்தில் வராமல் இருக்கணும் என்பதற்காக எந்தெந்த பொருட்களை வீட்டில் எந்த அறையில் வைக்கணும், எந்த திசையில் வைக்கணும், எந்த மூலையில் வைக்கணும் என்பதை சொல்லித்தரும் ஒரு அடிப்படை வாஸ்து குறிப்புகள் பயிற்சி தமிழ் புத்தாண்டு முதல் தொடங்கப்படுகின்றது. இந்த 2 பயிற்சிகள் பற்றிய விவரங்கள் தெரிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முழு விளக்கங்கள் தருகின்றேன். இன்று பங்குனி மாத சிவராத்திரி நன்னாள் நமது அன்னசேவா குழுவின் சார்பாக மிக சிறப்பாக அன்னதானம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.